வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹைவே இன்ஜினியரிங்கில் டைப்ஸ் ஆஃப் ஹைவேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹைவேஸ் அப்படிங்கிறது எல்லாம் வந்து மொத்தம் 4 கேட்டகரி மெயினாக இருக்குது. ஸோ அந்த 4 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ரோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4மே பார்த்தீங்கன்னா நான் அர்பன் ரோட்ஸ். ஸோ அப்போ அர்பன் ரோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முனிசிபாலிட்டியில் இருக்கிற ரோட்ஸு, கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சிட்டியில் இருக்கிற ஸ்ட்ரீட் ரோட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்பன் ரோட்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம நேஷனல் ஹைவேஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நேஷனல் ஹைவேஸ் இந்த பேரை கேட்டவங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நேஷனல் ஹைவேஸ் அப்படிங்கிறது 2 ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு 2 சிட்டிஸு இல்லை ஒரே ஸ்டேட்டில் இருக்கிற சிட்டிஸை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு பிரைமரி ரோடு சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ். ஸோ இது ஒரு பிரைமரி நெட்வொர்க் சிஸ்டம்ங்கிறதுனால நம்ம டோட்டல் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 நேஷனல் ஹைவேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த நேஷனல் ஹைவே இருக்கிறதுனால வந்து ஒரு மேஜர் சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுறது, அதோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட கனெக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை மேஜர் போர்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்குலாம் மோஸ்ட்லி நேஷனல் ஹைவேயாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ரோடு வந்து நேஷனல் ஹைவேயாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ அதோட விட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதோட டிசைன் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஸோ வெஹிக்கிளோட டென்சிட்டி வந்து எவ்வளோ இருந்தாலும் அதோட மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகிரும். ஸோ அந்த நேஷனல் ஹைவேஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நேஷனல் ஹைவேஸை பார்த்தீங்கன்னா ஒரு லேனோட விட்டு பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர் இருக்கும். ஸோ இதோட 2 லேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேரேஜ் வே. இது இந்த அவுட்டரில் இந்த பார்டர் லைன் இருக்குல்ல, அந்த 2 லைனுக்குள்ளே இருக்கிற லென்த்து தான் பார்த்திங்கன்னா கேரேஜ் வே அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த கேரேஜ் வேயில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ நடுவில் இருக்கிற மீடியன் வித் வந்து ஒரு 5 மீட்டர். ஸோ கோடுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் வந்து விடணும். ஸோ அது வந்து பேவ்டு ஏரியாவாக இருக்கணும். அதுவும் போக அதுக்கப்புறம் ஒரு எர்த்தன் பேமெண்ட் இல்லாமல் ஒரு 2 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ எல்லா பக்கமும் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேரியேஜ் ஒரு 4 லைன் ரோடு, இது வந்து ஒரு 4 லைன் ரோடு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 மீட்டர்ஸ் வந்து வேணும். ஸோ உதாரணமாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா NH49. ஸோ இந்த NH49 வந்து பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருந்து தனுஷ்கோடியை கனெக்ட் பண்ணுது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ நேஷனல் ஹைவேயோட எப்படி ஒரு ரோட்டில் போகும்போது இது நேஷனல் ஹைவேன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதோட மைல் ஸ்டோன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மைல் ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டாப் கர்வ்டு பார்ட் வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NH49. ஸோ அந்த எல்லோ கலரில் பிளாக் ஃபாண்ட்டில் எழுதியிருந்தால் அது வந்து நேஷனல் ஹைவே. ஸோ அந்த நேஷனல் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ விட்டு இருக்கணும், எவ்வளோ வந்து ஆவரேஜ் டிசைன் ஸ்பீட் இருக்கணும், ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்டேட் ஹைவேஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேயில் இருக்கோம். ஒரு ஸ்டேட் ஹைவே அப்படிங்கிறது 2 நேஷனல் ஹைவேஸை கனெக்ட் பண்ணுறதாவோ இல்லை ஒரு வில்லேஜில் இருந்து அல்லது ஒரு டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரி ஊரில் இருந்து ஹைவேஸ் வந்து நேஷனல் ஹைவேஸை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவே. ஸோ ஸ்டேட் ஹைவே வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நியர்லி நம்ம கண்ட்ரியில் ஒரு 2 lakhs கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைல் ஸ்டோன் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ஒயிட் கலர் ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதோட விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியர்லி வந்து 3.5 + 3.5 7 மீட்டர் வந்து விட்டு கொடுப்பாங்க. ஸோ இதோட எண்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் வந்து ஷோல்டர்ஸ் வந்து 1.5 மீட்டர் வந்து ஷோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். ஸோ நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவேக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் தான். சின்ன சின்ன வில்லேஜஸ், டவுன்ஸை வந்து அதோட டவுன் பஞ்சாயத்தோடையோ இல்லை டவுன் பஞ்சாயத்தில் இருந்து தாலுக்கை வந்து கனெக்ட் பண்ணுற ரோட்ஸாக பார்த்திங்கன்னா வந்து மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். ஸோ இந்த மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பானேர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்பர் இருக்காது. பட் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 1115 மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு 893. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடச்சனேந்தலில் இருந்து திருவாதூர் இந்த 2 ஊரை வந்து கனெக்ட் பண்ணுறதான் பார்த்திங்கன்னா மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு 893. ஸோ இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மைல் ஸ்டோனோட கலர், மைல் ஸ்டோனோட டைமென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா IRC 8 வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நேஷனல் ஹைவேஸ்க்கு வந்து எல்லோ, ஸ்டேட் ஹைவேஸ்க்கு வந்து க்ரீன், மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுக்கு வந்து டார்க் ப்ளூ, இந்த மாதிரி பிளாக்கு ஈக்குவலாக இருக்கிற டார்க் ப்ளூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறைய கனெக்டிவிட்டி, சின்ன சின்ன வில்லேஜஸை வந்து கனெக்ட் பண்ணுறது, வில்லேஜஸை வந்து மெயின் டவுன்ஸோட கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் தான் இருக்கும். ஸோ
மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் வந்து நேஷனல் ஹைவே டு ஸ்டேட் ஹைவே கனெக்ட் பண்ணுறது, ஸ்டேட் ஹைவேல இருந்து வில்லேஜை கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டினரி டிஸ்ட்ரிக்ட் ரோடு. ஸோ ஆர்டினரி டிஸ்ட்ரிக்ட் ரோடு அப்படிங்கிறது ஒரு சின்ன வில்லேஜை வந்து அதோட தாலுக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸையோ இல்லை வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ண வைக்கிறதான் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஸ்ட்ரிக்ட் ரோடு. ஸோ இது மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு மாதிரி இதுவும் வந்து மிக முக்கியத்துவமான ஒரு ரோடு தான். ஸோ இந்த மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, ஆர்டினரி டிஸ்ட்ரிக்ட் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 15 மீட்டராவது இருக்கணும் அப்படிங்கிறதான் ரூல். ஸோ இதில் வந்து பெருசாக வந்து மீடியன் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து அவுட்டர் டு அவுட்டர் எண்டு வந்து மட்டும்தான் இருக்கும். ஸோ இதோட மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லைட் ப்ளூ கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர் ஃபாண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உதாரணமாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கீழடியில் இருந்து பொட்டப்பாளையம் அப்படிங்கிற ஊரை கனெக்ட் பண்ணுற ரோடு. ஸோ அடுத்து வர ஹைவே இன்ஜினியரிங் வீடியோஸில் வந்து ரோடோட கிராஸ் செக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதோட ஒவ்வொரு லேயரும் வந்து எப்படி வந்து லே பண்ணுறாங்க, நேஷனல் ஹைவேஸ்லாம் எப்படி இருக்கணும், இதோட டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் பார்க்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வீடியோஸ், அதே மாதிரி சாஃப்ட்வேர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.